கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய மறைவான மன்னாவில் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்பிட்டு நிழல் எப்படி நிஜமாகிறது என்று யோசேப்பையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு இந்த பதிவில் கேட்போம். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமானவர். யோசேப்பு தன் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவும் பிதாவினால் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், வெறுத்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோசேப்பு தன் சகோதரரால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் தன் சீஷனால் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். யோசேப்பு குற்றம் இல்லாதவராய் இருந்தும் துன்பப்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இருந்தும் சிலுவையில் அறையப்பட்டார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து உயர்த்தப்பட்டு எகிப்தின் அதிபரானார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு பின் உயிர்த்தெழுந்து பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டார். பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். யோசேப்பு பஞ்ச காலத்தில் உலக மக்களுக்கு உணவு தானியம் கொடுத்து மக்களை இரட்சித்தார். இயேசு கிறிஸ்து பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்த மக்களை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டு இரட்சித்தார். யோசேப்பு தன்னை துன்பப்படுத்தின சகோதரர்களை மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னித்தார். தொடர்ச்சியாக பார்வோனின் சொப்பனத்தின் அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டு வசனத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம். தொடர்ச்சியை கேட்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.